இள மனசு இருக்கிற சுகம் அது பல தினசு வாழ்வெல்லாம் யோகம் வாழ்த்துதே யாவும் விதவிதமா விருந்து வச்சு விழி வழியே மருந்து வச்சு விரத்தோட அதில் பல சுகம் வரும் பொழுதாச்சு. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டு கொள்ள ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே தொட்டணைக்க வேணுமே பட்டு கிளி நாளுமே. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டு கொள்ள தெரியுது புது கணக்கு விடிகிற வரையிலும் அது எனக்கு தடைகளை கடந்தது மலையருவி தனிமையை மறந்தது இளம் குருவி தேகமே தேனா தேடினேன் நானா தொடத்தான் தொடர்கதையா படப்படத்தான் பல சுவையா அடிக்கடி மயங்குற வயசு தெரியாதா. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டு கொள்ள ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே தொட்டணைக்க வேணுமே பட்டு கிளி நாளுமே. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டு கொள்ள ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே தொட்டணைக்க வேணுமே பட்டு கிளி நாளுமே. ஆமாண்ணே, நான் இப்பதான் ஊர்ல இருந்து வரேன். ஆமா, அப்பா எங்க? ஆளையே காணோம். அப்பா உள்ளதானே இருந்தாரு. சித்தப்பா சித்தப்பா சங்கர் வந்துட்டான் பாரு. அடடே சங்கரா, எப்படா வந்த? இப்பதான் வந்தியா? ஆமாங்கப்பா, நான் இப்பதான் வந்தேன். படிப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிஞ்சதுப்பா. எக்ஸாம் எல்லாம் சூப்பரா எழுதியிருக்கேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன். வெரி குட் வெரி குட். ஆமாண்ணே, போன தடவை ஊருக்கு வந்தப்பவே உன் கல்யாணத்தை பத்தி கேட்டேன். ஆனா நீ ஒண்ணுமே சொல்லியேண்ணே. அட அதெல்லாம் பண்ணுனா கிடக்குதுடா. நீ ஊர்ல இருந்து வந்திருப்ப, போய் குளிச்சுட்டு சாப்பிடு போ. கல்யாணத்தை பத்தி கேட்டா உடனே பேச்ச மாத்திருவியே நீயே. சரிண்ணா, நான் போய் சாப்பிட்றேன், ரொம்ப பசிக்குது. ஏண்டா சந்தானம், நான் கேள்விப்பட்ட உண்மையாடா? நேத்து யாரோ ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியாம? ஐயோ சித்தப்பா, டேய், உங்கள்கிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க சித்தப்பா. போது நிறுத்துடா. மொச பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாது. நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. சித்தப்பா, என்ன இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? ஏண்டா உன்னை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாடா? டேய், உன்னுடைய நல்லது தாண்டா நான் சொல்றேன்.
ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த தனசாயரை தான் பெத்த பையனை மட்டும் காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறான், சொந்த அண்ணன் பையனை இப்படி ஊதாரிய வளர்த்து வச்சிருக்கான்னு என் காது விடவே பேசுறாங்கடா. ஆனா எனக்கு மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமாடா? சித்தப்பா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு. பேசாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி குடும்பம்னு உருப்படியா இருக்கிற வழி பாரு. கல்யாணத்துக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சித்தப்பா, இப்பவே என்ன அவசரம்? டேய் சந்தானா, பசிக்கு உதவாத சோறு பருவத்துக்கு கட்டாத பொண்டாட்டிய இருந்து என்னடா பிரயோசனம்? இங்க பார், இனிமேல் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இந்த சித்தப்பா சொல்றத கேளு. உனக்கு நானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், புரியுதா? விட மாட்டீங்களே. சரி சித்தப்பா, உங்க ஆசைய நான் ஏன் கெடுக்கணும்? சரி சரி வா. வாங்க மேடம், என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க போல. என்ன கிண்டலா? இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ காத்துக்கிட்டு இருந்தா ஒன்னும் தேஞ்சு போயிட மாட்டேன். நீ ஈஸியா சொல்லிட்ட. என்ன மாதிரி ஒரு அழகான பையன் தனியா நிக்கிறத பார்த்துட்டு போற வர பொண்ணெல்லாம் ஒரு மாதிரி பாக்குது. விட்டா தள்ளிட்டே போயிடுவாங்களா? ஐயோ ரொம்ப மரியாதை. இந்த மூஞ்சியே நான் காதலிச்சதே பெருசு. ஏதோ என் பின்னாடி லோ லோன்னு சுத்தி வந்ததால தான் பரதாப்பட்டு காதலிச்சு தொலைச்ச. நீ ஏன் சொல்ல மாட்ட? தினமும் பொழப்பக்க எடுத்துட்டு உன்னை பார்க்க வந்தேன்ல, இன்னும் சொல்ல, இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். சாரி சந்துரு, நீ ஆம்பல வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்துடுவ. என்னால் அப்படி சொல்லிட்டு வர முடியுமா? ஐயோ எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்? உங்க அண்ணனுக்கு தெரியாம லவ் பண்ண தெரியுது, ஏமாத்திட்டு வர தெரியாதா? இப்பவே நீ இப்படி பயந்தீனா நாளைக்கு நம்ம விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சு எப்படி நீ சமாளிக்க போறியோ? ஐயோ பயப்படுத்தாத சந்துரு. ஏ சேகர், நீ எப்போ உறந்து வந்த? ஆமா காலேஜ் எல்லாம் முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சது தேவகி. உன்னை பார்க்கத்தான் வீட்டுக்கு வரலான் இருந்தேன். நல்ல வேலை இங்கேயே பார்த்துட்டேன். ஆமா நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, வீடுண்டு வேலைண்டு எப்படியோ பொழுது போகுது. அப்படியே உங்க அண்ணனுக்கு ஒரு பெரிய பாரத்தை குறைச்சிட்டியே நீ. நீ என்ன சொல்ற? கைய கொடு தேவகி, சொல்றேன். எதுக்கு? கைய கொடு சொல்றேன். உங்கள் காதல் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேவகி. ஐயோ நான் பாரு இதே பேசிட்டு இருக்கேன். சரி சங்கர், இவர் பேரு சந்துரு, நம்ம ஊருக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. ஹலோ சந்துரு. ஹலோ சங்கர். தேவகி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூல் படிச்சது. தேவகி காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டு அது நடக்காம போனப்போ நீங்க தான் அவளுக்கு ஆறுதல் சொன்னது. இப்படி தேவகி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அதுவா சங்கர், அது குடும்ப சூழ்நிலை. தேவகினால சரியா மேல் படிப்பை தொடர முடியல. பைடி பை நீங்க ஏதாவது பர்சனலா பேசுவீங்க, நான் எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு. சரி தேவகி, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். சங்கர் பாய். அப்புறம் தேவகி, எனக்கு நேரமாச்சு, அந்த மாம்பழம் மட்டும் கொடுத்தீங்கன்னா. என்னது மாப்பிளவா? என்ன தெரியாத மாதிரி கேட்குற? எப்பவும் கன்னத்துல தான் கொடுப்பேன், இன்னைக்கு வேணா ஒருத்துல.
லா 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 லா. ஏன் அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏன் அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரைக்கும் முத்த சுவைக்குள் மூழ்கவா இச்சை இருந்தும் கச்சையடைந்தேன் சச்சைகள் செய்திடவா. ஏன் அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏன் அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. ஏத்தி போன்ற உன் மூச்சோடு என் தோள் சேரு உற்சவம் போது சடம் சம் சடம் சம் உச்சியை கோது என் தாயோடு உந்தன் வாய் சேர்த்து உன் மார்போடு நிலப்பூர் பார்த்து கைகளில் ஏந்து பொய்கையில் நீந்து. நான் வேறாய் அடவேர்த்தேனே ஒரு பார்வை உரை பார்த்தேனே சிற்றின்பம் என்பதை யாருங்க சொன்னது பேரின்பத் தாமரை தாழ்த்திறக்க ஐந்தடி உடல் நிலை மறக்க. ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. நீனாராய்ச்சி இனி பண்ணாதே என் பூந்தேகம் அது தாங்காதே கொப்புளில் தாகம் சச்சச்சம் சச்சச்சம் பொங்கைகள் வேகம். உன் கண் கொண்டு என்னை கொய்யாதே உன் தீமூச்சா என்னை கொல்லாதே முத்தங்கள் போட்டு சஜம் சம் சஜம் சம் வித்தைகள் காட்டு. நீ கீழ்மேலாய் என்னை கீழாதே நீ மேல் கீழாய் என்னை எள்ளாதே. பெண்ணை நீ பெண் அல்ல அட்சய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தே ஆளோடு தேன் கொண்டு வாய் கலந்தேன். ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரைக்கும் முத்த சுவைக்குள் மூழ்கவா இச்சை இருந்தும் தச்சையடைந்தேன் சச்சைகள் செய்திடவா. ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா.
நம்ம ஏரி கருப்பராயம் நாச்சி கருப்பராயம் பொங்க முடிஞ்சு நம்ம நடுப்பட்டி கருப்பராயம் பொங்க வந்தது. கையில் இருந்த காசெல்லாம் பச்சை தண்ணி கரையிற மாதிரி கரைஞ்சு போயிருச்சு ஐயா. 19 வீட்டு அளப்பு பங்கும் பங்காளி ஊரா கூப்பிட்டுட்டேன். அடே நாம ஒரு வாரத்துக்கு சோறாக்க தேவையில்லை, போய் கறியும் சோறா தின்னு போட்டு வெத்தலை வாக்க கொடுப்பாங்களே வாங்கி மென்னு துப்பிட்டு வந்துடலான்னு சொன்னேன். கேட்டாளா? கேட்க மாட்டேன்ட்டாளே என் பேச்ச. மாமானா ஏமான ஊரெல்லாம் கிடா வெட்டுறாங்க, நாம பெருசா வெட்டி மண்டபத்தில் வைக்காட்டி போயிட்டு போகுது. ஒரு சின்ன குட்டியா வாங்கி நம்ம தாய் உள்ளே மட்டும் கூப்பிட்டுக்கலான்னா நானும் சரின்னு ஒரு சின்ன குட்டி வாங்கி வெட்டினேன். மறுபடியும் மாமானா ஏமான எங்க அக்காளுக்கு ஆட்டுக்கறி சேராது, கோழிக்கறி தான் திம்பானா. சரி நங்கையாளா போச்சே, ஒரு நாளைக்கு ஆகும்னு நானும் சரின்னு கோழிக்கறி எடுத்து கொடுத்தேன். அப்புறம் மாமானா ஏமான எம்பட தங்கச்சிக்கு கோழிக்கறி ஆகாது, அப்புறம் என்னதான் வேணும்னு சுத்தமான நாட்டுக்கோழிதான் வேணும்ட்டான். சரி கொழுதியாளா போச்சுட்டு கோழிக்கு நாட்டுக்கோழியும் எடுத்தேன். கையில் இருந்த காசு ஊரா மூஞ்சி போச்சு. 2000 ரூபாய் மீதி வச்சிருந்தா. அதுக்கு நம்ம பத்திரகாளியம்மன் படையெடுத்துருச்சு, முடிஞ்சு போச்சு அந்த காசு. பெட்ரோல் போடுறது கூட காசு இல்ல. ஊருக்குள்ள எவங்கிட்டாச்சும் ஒரு 10,000 ரூபாய் வாங்கினாத்தே இந்த மாச பட்ஜெட்டை ஓட்ட முடியும் போல இருக்குது. நம்மளை நம்பி தருவானா? எவனும் தருமாண்டானே. நாம தான் வாங்கினா கொடுக்கறதே இல்லையே. அதையும் மீறி கொடுத்தாலே உங்களோட பொண்டாட்டி சொல்லு, உங்களோட பொண்டாட்டி வர சொல்லுவாங்க. அவளை கேட்டா சொல்லுவாளா? 2 நாளா வீட்டுல சட்டி வாண்ட ரொடக்கு புடக்குன்னு போட்டு நொறுக்கிறா. போய் கேட்டா அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்லைன்னு புலம்புவாளே. சரி ஊருக்குள்ள போய் ஒருத்தங்க ஆள் இளவறதை விட 4 செவத்துக்கு இல்ல நாம கட்டுன பொண்டாட்டி ஆளையே உடிப்போம். அருக்கானே அருக்கே உள்ள என்ன பண்ற? உள்ள சித்தங்கவா? யோ மாமா, என்னையா எங்க பொண்ணு பார்க்க போறியா? ரெடியா நின்னுட்ட, எங்க போற? அருக்கானே சும்மா சொல்லக்கூடாது. உள்ள யா சும்மா சேத்துல முளைச்ச செந்தாமரையாட்டு இருக்கிறவோ. அருக்கானே அது ஒண்ணும் இல்லை புள்ள. நம்ம நடுப்பட்டிக்கு பொங்கலுக்கு கிடா வெட்டணும் இல்ல. அட கையில் இருந்த காசெல்லாம் செலவாகி போச்சு புள்ள. நீ கிடா வெட்டு வருமுனே, அப்புறம் உனக்கு சீலைன்னு, அதுக்கு மேட்சுக்கு வளையல்னே, அப்புறம் கீழே கொலுசுன்னு, அப்படியே பக்கத்தில் மிட்டின்னு எல்லா பணங்காலியாகி போச்சு புள்ள. மாமா உனக்கு தானே வாங்கி கொடுத்த. இந்த மாசம் ஒரு கந்துக்கார ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கிறானாமா, நம்ம எதிர்த்து ஊட்டி ஏகாபரம் சொன்ன. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொம்பளை சிரிச்சா 2 ரூபாயில் இருக்கிற பணத்தை 10,000 எடுத்து கொடுத்துறானாமா. அதனால மாம கல்யாண நாளைக்கு ஒரு மஞ்சள் கலர் புடவை, சும்மா ஜிகனா புடவை எடுத்து கொடுத்தேன் பார்த்தீங்களா. அந்த புடவை எடுத்து கட்டிக்கிட்டு வா புள்ள. கந்துக்காரனை போய் நீ பணம் கேட்க வேண்டாம், அப்படியே நின்று ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா போது அவன் ஜோபுல் இருக்கிறவன நம்ம கைக்கு 10,000 வந்துடும் புள்ள. இந்த மாசத்தை ஓட்டி போடலாம். யோ ஓட்டப்படலாம் மாமா, உனக்கு எவ்வளவு கொழுப்புன்னு இந்த மாதிரி பேசுவே. ஏயா நீ வாரத்துல 7 நாளுமே நீ கந்து வட்டி வாங்கி வச்சிருக்க. அவன் விடியறதுக்குள்ள வாசல்ல வந்து நின்னுட்டு அர்க்கானிங்கிறானுங்க. அவங்க கிட்ட பொண்டாட்டி ஆட்டம், நீ என்ன போய் சிரிங்கிறானுங்கிட்ட எல்லாம். அட புள்ள, சந்திரனை பார்த்து 1000 நாய் உழைக்குது. அந்த நாய்க்கு கேடா சந்திரனுக்கு கேடா புள்ள. நீ அந்த சந்திரன் நாட்டா பாரு புள்ள. இந்த மாசம் ஒரு 10,000 வாங்கி கொடு, அவ்வளவுதே. பணியார கடை போடுற. யோ நீ வாய முடியா?
இங்க பாரு, டீ கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு வட்டி வாங்கினேன். அப்புறம் பஜ்ஜி கடை வைக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கினேன். அப்புறம் என்ன, சில்லி கடை வைக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கினேன். சாலனா கடை வைக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கினேன். இப்படி எல்லா பணமும் வாங்கிட்டு ஏதோ ஒரு கடை வச்சியா நீ? என்ன வெங்கத்துக்கு வாய் பேசிட்டு இருக்கற? என்ன அப்படி சொல்லாத. இந்த முறை 10,000 வாங்கி கொடு. பூந்தரம் 4 ரோட்ல ஒரு பணியார கடை போடுறேன். மாமா, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இங்க பாரு, நாளைக்கு பருமலை லோன் காசு தரேன்னு சொல்லியிருக்கா. அது வாங்கி தருவேன். அது வாங்கிட்டு கடன் பூரா அடைச்சிட்டு நீ நானும் வேலைக்கு போய் கஞ்சியை குடிக்கிறோம். பூந்தர நம்ம பெருமாள் ஐயனிட்டு போய் ஜோசியும் பார்த்தேன். என்னடா ஒண்ணுமே கஷ்டமாவே இருக்குதுன்னு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன? போன மாசத்து வரைக்குமே எனக்கு 7.5 சனி நடந்துதான். தொட்டதெல்லாம் தொடங்காது, அதெல்லாம் விளங்காது. ஆனா இன்னையில் இருந்து மாமனுக்கு சும்மா சுக்கரத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ள சுக்கரத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பாரு மாமா, உனக்கு 4 பல்ல தான் இன்னும் பாக்கி இருக்கு. நான் அதையும் அடிச்சு உடைச்சுருவேன். இங்க பாரு, மில்லுக்கு ஆள் கேக்குறாங்க, போ அங்க போய் ஏதாவது வேலை செய்ய போ. ஐயோ சொல்றாளே சின்ராசு. உள்ள வேலைக்கு போனா உடம்பெல்லாம் வேக்கும். உள்ள உடம்பு வேத்தா மாமனுக்கு அலர்ஜி சேராது. உள்ள உனக்கு தெரியாதா? ஓ, உனக்கு உடம்பு வேர்க்குமா வேலைக்கு போனா? அப்ப இங்க பாரு, வீட்டுக்குள்ள வராத, இப்ப வெளியே படுத்துக்கோ. உள்ள என்ன நீ புரியாத உள்ளையா இருக்கிற? ஏன் வீட்டுக்குள்ள வெளுக்கிறாங்கறியா? அடே, ஆணி மாசம் அடிக்கிற காத்துக்கு கட்டளை போட்டு வெளியே வடுத்துனா சும்மா தூக்கம் எப்படி வரும் தெரியுமா? ஏன் உள்ள வடுக்கிற? ஐயே, சீ கருமா, 27 வருஷத்துக்கு அப்புறம் தனியா படுத்தா தூக்கம் வருமானம் இல்ல. இங்க பாரு, எனக்கு இப்ப கோவம் தான் வரும். நீ வேலைக்கு போற, நம்ம கஞ்சியை குடிக்கிறோம், கடனை மீக்கிறோம், புரியுதா? போ போ, பேசாத கொண்டு போடுவேன். போடா, வந்துட்டு தொண பேசுறதுக்குன்னு. ஐயா, என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க? எல்லாம் பொண்ணு விஷயமா தான். இங்க பாரு இளங்கோ, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். என் அண்ணன் பையன் சந்தானத்துக்கு உன் தங்கச்சிய பொண்ணு கேட்க வந்திருக்கேன். நீ சரின்னு சொன்னா இந்த மாசத்திலே கல்யாணத்தை பண்ணிடலாம். என்ன இளங்கோ பேசாமையே இருக்கிற? ஐயா, நீங்க பெரியவங்க, உங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயா, நீங்க நல்லவங்க தான், எனக்கு தெரியும். ஆனா என்ன ஆனா? தயங்காம சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் கேட்டுக்குவேன், சொல்லு. ஐயா, இந்த சந்தான மாதிரி கெட்டவனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்கய்யா. ஏய், யாரா கெட்டவா? காக்கா அடக்கி பேசு, இல்ல வகுந்துருவன் ஜாக்கிரதை. டேய் சும்மாறா, வந்த இடத்துல இப்படி கோவப்பட்டெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, ஏன் இல்லைங்க, சந்தானத்துக்கு என்ன குறைச்சல்? வீடு இல்லையா, நிலம் இல்லையா, இல்ல கை நிறைய சம்பாதிக்கலையா? ஐயா, எல்லாம் இருந்து என்னையா பிரயோஜனம்? ஆனா இந்த சந்தானம் ஒழுங்கா இல்லையே, குடி கூத்தியானு சேச்ச சொல்லவே நாக்கு கூசுது. இப்படிப்பட்டவனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? இதுக்குத்தான், இந்த இளவுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சித்தப்பா, கேட்டீங்களா நீங்க? என் பேச்ச கேட்டிருந்தா இப்படி கண்டவங்க முன்னாடி எல்லாம் அவமானப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கண்டவன் கண்டவனே நடக்கிறதே வேலை. ஏதோ வீடு தேடி வந்துட்டியேன்னு நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்னடா உனக்கு பொறுமை போட்டு மாட்டுது? தலைக்கு மேல துள்ற. உன் தங்கச்சி மட்டும் யோக்கியம் தாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்?
இந்நேரம் எவன் பின்னாடி ஊர் செஞ்சுட்டு இருக்கிறாளோ. வேணாங்க, பிரச்சனை வேணாம். ஏய் சந்தானம், சும்மாறா, வந்த இடத்துல வம்பு பண்ணிக்கிட்டு. வம்பு பண்ணாம அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கையெடுத்து கும்பிட சொல்றீங்களா? ஓ, உண்மையை சொன்னா உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ? ஏய், மூடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போடா. ஏய் இளங்கோ, என்ன நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் பாட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிற. இங்க பார், என்னுடைய அந்தஸ்துக்கு உன் வீடு தேடி படியேறி வந்து பொண்ணு கேட்டேன் பாரு, இதுவே பெரிய விஷயம்டா. இங்க பார், வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்கா வரும். தெரியுமில்ல? ஐயா, உங்களுக்கு வேணா உங்க அண்ணன் பைய பெரிய ஆளா தெரியல, ஆனா எனக்கு அப்படி இல்லை. ஐயா, தயவு செய்து நீங்களும் போலாம். போறடா, போறான். நல்லா சொல்ற கேட்டுக்க. இதே மாசத்துல உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் அண்ணன் பையன் சந்தானத்துக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல, என் பேர் தலசேர் இல்லையா. இந்த பொண்ணை விட்டு எனக்கு வேற பொண்ணே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டியா? போடா நீ, போடா. என்னங்க இது? பொண்ணுன்னு இருந்தா நாலவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு 4 பேர் பொண்ணு கேட்கத்தான் செய்வாங்க. அவங்க கிட்ட இப்படித்தான் எடுத்தெறிஞ்சு பேசுறதா? என்னத்துல பேசுற? அதுக்காக இந்த மாதிரி தருதலைக்கெல்லாம் என் தங்கச்சி தேவையை கட்டித்தர சொல்றியா? நான் அப்படி சொல்லலைங்க. பிடிச்சிருந்தா கொடுக்கலாம், பிடிக்கலையா பக்குவமா எடுத்து சொல்ல வேண்டியதா. அதுக்காக வந்தவங்க கிட்ட இப்படி வம்புக்கு நின்னா நல்லாவா இருக்கு? இங்க பார்த்துலா, யாருகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு ஒன்றும் புத்திமதி சொல்ல தேவையில்லை. போ, போய் வேலையை பார். என்னமோ பண்ணுங்க. சந்துரு, நான் நேற்றுக்கு இது சொன்ன விஷயத்தை பற்றி நீ என்ன முடிவு எடுத்திருக்க? இதுல முடிவெடுக்க என்ன இருக்கு தேவகி? சந்தானம் அவனை பொண்ணு பார்க்க வந்து வாஸ்தவம் தான். அதான் அவங்க அண்ணன் வேணான்ட்டாரு. அப்புறம் ஏன் செல்ல அதை போட்டு மனசுல குழப்பிட்டு இருக்க? அதுக்கில்ல சந்துரு, எங்க அண்ணா இப்பெல்லாம் ஜாதா கையுமா திரியறாரு. இதுக்கு மேலே நம்ம காதலிக்கிறது மறைக்கிறது நல்லதில்லை. புரியுது தேவகி, நானும் கல்யாண பேச்ச எப்படி பேசுறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு யோசிக்க நேரம் இல்லை. இதுக்கு நீ தான் ஒரு நல்ல முடிவை எடுத்தே ஆகணும். சரி தேவகி, நான் இன்னைக்கே வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லிட்டு எப்படியாவது சம்மதத்தை வாங்கிட்டு நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரேன். கண்டிப்பா கண்டிப்பா, நீ தைரியமா வீட்டுக்கு போ. நாளைக்கு வெத்தலைபாக்கு தட்டோட உங்க அண்ணன்ட்ட பொண்ணு கேட்க வரேன். சரி, வரட்டுமா? கடவுளே, எந்த எதிர்ப்பு இல்லாம எங்க கல்யாணம் நல்லபடியே நடக்கணும். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு அடிச்சான். என்ன தேவகி அப்படி பாக்குற? என்ன லவ்வாக்கு? பண்ணு பண்ணு, காசா பணமா